نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் 15ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த நாட்களில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அத்தகைய விடுதலை வழங்கப்பட்டவர்களில் இணைத்தல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் பற்றிய சில செய்திகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த எல்லா இபாதத்தையும் சமுதாயம் அனைத்திற்கும் உலகம் உள்ளளவும் கிடைப்பதற்கு வழி செய்துவிட்டார். ஆனால் ஒரே ஒரு இபாதத்து மட்டும் அந்த காலத்தவர்களுக்கென்று சிறப்பாக தரப்பட்டிருக்கிறது. மற்றைய காலத்தவர்கள் அதை பார்த்து போராமைப்படுவதை தவிர வழி இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த ஹிஜ்ரத் என்ற பாக்கியம் அவர்களுக்கு ஈடு இணையில்லாத ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை தேடிக் கொடுத்து விட்ட பாக்கியம். அந்த பாக்கியத்தை வேறு யாரும் பெற முடியாது. ஹஜ்ஜை பெற்றுவிட்டோம், நோன்பை பெறுகிறோம், ஜக்காத்தை பெறுகிறோம், இன்ன பிற அமல்களை பெறுகின்றோம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் அளித்த அந்த பாக்கியம், அது நாம் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு பாக்கியம் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கென்று சிறப்பாக தேர்ந்தெடுத்து அந்த பாக்கியத்தை நல்கியிருக்கிறார். அந்த வரலாற்று சிந்தனையை நாம் மேற்கொள்வதன் மூலமாக அதனுடைய சிறப்பு இயல்புகளை நாம் புரிந்து கொள்ள இயலும். கணியத்திற்குரியவர்களே, முன்பு நாம் குறிப்பிட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்த பொழுது ஒரு துவா செய்தார்கள். அந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அதில் ஒன்றுதான் அவர்களை மேராஜ் என்ற அந்த பயணத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். மேராஜிலிருந்து திரும்பி வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனை மக்கா என்ற குறுகிய வட்டத்தில் மட்டும் இல்லாமல் மக்காவை தாண்டியும் செல்வதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை சந்தித்து இசாக்கி பற்றி எடுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வெளியூரிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார் என்பதை தகவல் அறிந்து அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி
அவர்களிடத்திலே சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூறினார்கள். அவ்வாறு மதீனாவிலிருந்து சிலர் வந்திருப்பதாக அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். 6 நபர்கள் மதீனாவிலிருந்து வருகை புரிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று மன்னன்கும் நீங்கள் எந்த ஊர் எந்த குடும்பம் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஹஸ்ரத் என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படியானால் யூதர்களோடு உங்களுக்கு நட்பு இருக்குமே என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆமாம், எங்களுக்கு யூதர்களோடு நட்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறியவுடன், சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமா, உட்கார்ந்து பேசலாமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்கள் சரி என்று சம்மதித்து உட்கார்ந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றியும் தான் ரசூல் என்பதை பற்றியும் எடுத்துச் சொன்னார்கள். எடுத்துச் சொன்ன உடனே அந்த ஹஸ்ரத் மக்கள் மதீனாவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே யூதர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யூதர்கள் சொல்வார்கள், இன்ன நபியன் மபூதுன் அல்ஆன் கருதல்ல ஜமானு நத்தபியோ வனக்குர்க்கும் அழகு கத்ர ஆதி வயோ. அந்த யூதர்கள் சொல்வார்கள், ஒரு நபி இப்பொழுது அனுப்பப்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது, அதற்குரிய காரணம் தான் இது. அப்படி ஒரு நபி வந்தால் அவரை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றி அவரை துணைக்கு அழைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஆதி இறம் கூட்டத்தார்களை கொலை செய்தை போன்று கொலை செய்து பூமியிலிருந்து உங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். கடைசிகள் நீங்கள் தானா? அப்படியானால் யூதர்களை விட நாங்கள் முந்திக் கொண்டு ஈமான் கொள்கிறோம் என்று அந்த 6 நபர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சந்தோஷத்தோடு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் மதீனாவிலே போய் யூதர்கள் வந்து உங்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் மதீனாவாசிகள் அத்தனை பேர்களையும் ஈமான் கொள்ள நாங்கள் செய்கிறோம் என்பதாக வாக்களித்து விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே பால் வர்த்ததை போன்று இருக்கும் என்று சொல்வார்கள். அது போன்று இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த 6 நபர்களும் மதீனாவுக்கு சென்று அங்கே உள்ளவர்களிடத்திலெல்லாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் செல்கிறார்கள். அதோடு இதையும் தவறாமல் சொல்கிறார்கள், யூதர்கள் அந்த நபியை சந்திப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் சந்தித்து அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லோருமே ஆவலாக இருக்கிறார்கள். எந்த வீட்டிலையும் பெருமானாருடைய செய்தி போய் சேராமல் இருக்கவில்லை. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள் போய் சேர்ந்து விட்டது. அதை அடுத்து மறு வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 11ஆவது வருடத்திலே 20 நபர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். வந்த அவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்துவிட்டு எங்களுக்கு ஒரு போதனையாளர்களை எங்களோடு அனுப்புங்கள், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்புங்கள் என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற முக்ரி, அதாவது குர்ஆன் ஓத கொடுப்பதற்காக வேண்டி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இருவரும் அந்த வருடம் சென்று விட்டார்கள். மறு வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 12ஆவது வருடத்திலே அங்கிருந்து 70 நபர்கள் வருகிறார்கள். 70 நபர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் தாங்கள் மதீனாவிற்கு வர வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதைத்தான் 2வது அக்கபா என்று சொல்வார்கள். 20 நபர்கள் வந்ததை முதல் அக்கபா என்றும் முதல் உடன்படிக்கை என்றும், 70 நபர்கள் வந்ததை 2வது உடன்படிக்கை என்றும் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் பெருமானாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சார்பிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாருக்கு கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அபூ தாலிபிற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியங்களில் எல்லாம் ஒரு ஆதரவான முறையிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தலையிட்ட காரணத்தினால் இந்த உடன்படிக்கையிலும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்துகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றார்கள், முகமது இங்கே மக்காவில் ஷரஃபாக தான் இருக்கிறார், ஆனால் நீங்கள் மதீனாவிற்கு அழைத்து சென்றால் அங்கு அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க முடியும் என்றால் அழைத்து செல்லுங்கள், இல்லையானால் தேவையில்லை என்பதாக கிராட்சியாகவே பேசுகிறார்கள். அவர்கள் நாங்கள் பொன்போன்று அவர்களை பாதுகாத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய போதனை கேட்போம் என்று வாக்களிக்க அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வருகிறேன் என்பதாக ஒத்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை நடந்த இடம் மினாவிலே கல்லறிவதை தாண்டி 3 சைத்தான்களுக்கு கல்லறிந்து விட்டு அந்த பக்கம் சென்றால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 2-3 வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருப்பது யாருக்குமே தெரியாது. ஒரே மலைகளாக இருந்தது.
அரசாங்கம் இந்த மலைகளை எல்லாம் உடைத்து பாதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா மலைகளையும் அப்புறப்படுத்துகிற பொழுது நடுவில் அந்த பள்ளிவாசல் இருப்பதை பார்த்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த 70 பேரிடத்தில் உடன்படிக்கை செய்த இடம் என்று கல்வெட்டும் அதிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் யார் யார் கலந்து கொண்டார்கள் இந்த தகவல் அதிலே பதியப்பட்டிருக்கிறது. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி பழங்காலத்து அரபி எழுத்துக்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாயிலை இப்பொழுது அரசாங்கம் தனியாக அதை பார்வைக்கு வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உடன்படிக்கை செய்தார்கள். அதன் பிறகு மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து முடிந்த அளவிற்கு மக்களை அனுப்பி வைத்து விட்டார். ஹிஜ்ரத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். சாதாரணமாக ஊர் உலகத்திலே பழக்கம் என்ன தெரியுமா? எங்காவது சிரமம் ஏற்பட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்கிற பொழுது தலைவர் தான் முதலிலே பாதுகாப்பான இடத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பின்னால் தான் அழைப்பு கொடுப்பார். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையை பாருங்கள். அவர்கள் மதீனாவிற்கு மற்றவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர்கள் மக்காவிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் மக்காவில் உட்கார்ந்ததனால் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? உண்மையிலே நெருப்பின் மீது நிற்பதை போன்றுள்ள கஷ்டம்தான். ஏனென்றால் ஒரு சஹாபி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்று விடுவார். சென்றவுடன் அந்த குடும்பக்காரர்கள் எல்லாம் பெருமானிடத்தில் வருகிறார். வந்து நீர் தான் அவங்க அனுப்பினது, நீதான் காரணம் அவங்களை செல்வதற்கு, உண்மை நான் சும்மா விட மாட்டோம், உங்களை கொலை பண்ணிவிடுவோம் என்பதாக மறுத்துவார்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்கள் காணாமல் போகும் பொழுது, ஆண்கள் காணாமல் போகும் பொழுதெல்லாம் பெருமானாரை வந்து தான் மிரட்டுவார்கள். அத்தனை மிரட்டலையும் வாங்கிக் கொண்டு, அத்தனை ஏற்றி பெற்றலையும் வாங்கிக் கொண்டு பெருமானார் அப்படியே இருந்தார்கள். எல்லோரையும் ஒவ்வொன்றாக அனுப்பிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள். எண்ணிக்கைக்குட்பட்ட ஒரு சிலர்களை தவிர வேறு யாருமே மக்கானிலிருந்து ஈமான் கொண்டவர்கள், பலகீனமானவர்களை தவிர போக முடியாது என்ற நிலையில் உள்ள யாருமே இல்லை. எல்லோரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் மதீனா போய் விடுகிறேனே, மதீனா நானும் போய் விடுகிறேனே என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுங்கள், உங்களுக்கு யாராவது துணைக்கு ஆள் வருவார்கள், அப்போது உங்களை அனுப்புகிறேன். பொறுங்கள், உங்களுக்கு யாராவது துணைக்கு ஆள் வருவார்கள், அப்பொழுது அனுப்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இப்படி உள்ள காலகட்டத்திலே மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அங்கு ஒரு சரியான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே பக்கத்து ஊரிலே அவர்கள் காது ஊதுகிறார்கள். இதை அறிந்தவுடன் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு பொறுக்கவில்லை. ரகசியமான ஆலோசனை தீட்டினார்கள். ரகசியமாக என்ன செய்யலாம் என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது 3 அபிப்பிராயம் சொல்லப்பட்டது. ஒன்று, முகம்மதை கொன்றுவிட வேண்டும், அல்லது முகம்மதை எங்காவது சிறையில் அடைத்து போட்டுவிட வேண்டும், வெளியில் தெரியாத அளவிற்கு எங்காவது சிறையிலே போய் அடைத்துவிட வேண்டும், யாரையும் அவர் சந்திக்க முடியாத அளவிற்கு, அல்லது அவரை கண்காணாத ஊருக்கு வெளியாக்கிவிட வேண்டும். மதீனாவிற்கு அவரை அனுப்பக்கூடாது, வேற எங்காவது கண்காணாத ஊருக்கு அனுப்ப வேண்டும். என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை செய்து கடைசியிலே அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள், முகம்மதை கொன்றுவிட வேண்டியதுதான், அதுதான் சரியான உபாயம். ஆனா கொலை குற்றம் தனி ஒருவரின் மீது வரக்கூடாது. ஏனென்றால் அவருடைய குடும்பத்துக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை எல்லாம் பழி வாங்குவார்கள். எனவே ஒரு நபர் அவரை கொல்லக்கூடாது, இந்த ஊரையும் சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் சேர்ந்து அவரை கொல்ல வேண்டும். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார்கள். முகம்மது படுத்து தூங்கும் பொழுது இரவிலே அவரை வீட்டை சுற்றி நின்று கொள்ள வேண்டியது. காலையில் அவர் தொழுகைக்காக எழுந்திருந்து வருவார் அல்லவா, அப்போது எல்லாருமே போட்டு அடிக்க வேண்டியது, யார் அடித்தார் என்று தெரியக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 8:30 வசனத்திலே சொல்கிறார். நான் வாசித்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் நபி விஷயத்திலே 3 அபிப்பிராயத்தை சொல்லி கடைசியில் ஒரு முடிவு செய்தார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தார். அல்லாஹ் சூழ்ச்சியிலே வெல்லுபவனாக இருக்கிறார் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி இரவு நேரத்திலே சூழ்ந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்து நாடு கடந்து நீங்களும் மதீனா சென்று விடுங்கள், சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று சரியாக இரவு 12 மணிக்கு அறிவிக்கிறார். அறிவித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுப்புகிறார். எழுப்பி சொன்னார்கள், அவருடைய மருமகன் அவர்கள் வீட்டில் தான் படுத்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் அலி அவர்களை எழுப்பி, நீங்கள் என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இந்த பச்சை போர்வை போர்த்திக் கொண்டு நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள்,
வெளியிலிருந்து பார்த்தால் நான் படுத்திருப்பதாக அவர்கள் ஏமாற வேண்டும். நீங்கள் படுத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் என்னிடத்திலே சில அமானித பொருள்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லையானாலும் பெருமானாரிடத்தில் நம்பிக்கையான பொருள்களை கொடுத்து வைத்திருந்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி செய்ய மாட்டார்கள் என்பது பிரபலமாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் முக்கியமான பொருள்களை பெருமானாரிடத்தில் கொடுத்து வைப்பார்கள். அப்படி அமானிதமே ஒரு பெரிய அளவு இருந்தது. அந்த பெரிய அளவு இருந்த அமானிதத்தை என்ன செய்வது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் இவைகள் எல்லாம் ஒப்படைத்துவங்கள், ஒப்படைத்ததாக எனக்கு தகவல் அனுப்பிய பிறகுதான் நான் மதீனாவிற்குள் நுழைவேன். இப்படி ஒரு வார்த்தையும் சொல்கிறார்கள். ஒப்படைத்ததாக தகவல் அனுப்பிய பிறகுதான் நான் மதீனாவிற்குள் நுழைவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதை பற்றி ஒரு கவிஞர் சொல்வார், வேலும் வாழும் எதிரி கையிலே நம்பிக்கையும் நாணயமும் நபிகளார் கையிலே என்று சொல்வார். வெளியில வேலும் வாழும் இருக்கிறது, தயாராக இருக்கிறார்கள் குத்துறதுக்கு. ஆனால் பெருமானார் அந்த தருணத்திலும் கூட நம்பிக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அமானித பொருளை எல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் உடன்படுகிறார்கள். இதை போன்ற ஒரு வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இதே போன்ற ஒரு வரலாறு நடக்கின்றது. இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அந்த கும்பலை எல்லாம் நீங்கள் நாடு கடந்து வெளியில் ஓடி போய்விடுங்கள் என்பதாக உத்தரவிடுகிறான். இதை போன்ற ஹிஜ்ரத்து தான். நீங்கள் ஊரிலிருந்து தப்பித்து ஓடி போகுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்படி கட்டளை இடுகிற பொழுது அவரவர் கையில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டே போய்விட்டார் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதற்கு முதல் நாள் ஒரு திருமணம். அந்த திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் நகைகளை கடன் வாங்கியிருந்தார்கள். ஏழைகள் திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொண்டு போறது பழக்கம். இன்றும் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுல அம்மாட்ட 500 பவன் நகை இருக்கும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு போகும்போது லேட்டஸ்டா ஒண்ணு போட்டுட்டு போகணும்னு நினைக்கும். பக்கத்து வீட்டு பாத்திமா போட்டனால நல்லா இருக்கும். 500 பவன் இருந்தாலும் கூட அந்த டிசைன் நம்மகிட்ட இல்ல. பாத்திமா நீ அந்த நகையை கொடு, நான் போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தந்துடுறேன் என்பதாக 500 பவன் இருந்தாலும் கூட அந்த கடன் வாங்கிவிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். இது பெண்களுக்கு இயற்கை. இது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த ஏழைகள் எல்லாம் பக்கத்து வீட்டு நகைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று இடவிலே போகுமாறு உத்தரவிட்டான். இப்படித்தான் பெருமானாருக்கு 12 மணிக்கு உத்தரவு போட்டதை கொண்டு உத்தரவு போட்டான். அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு போட்ட பொழுது முதல் வேலையாக அந்த நகைகளை ஒப்படைக்கின்றார்கள். பத்திரமாக அமானிதங்களை ஒப்படைப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு என்ன சொன்னார்கள், நான் போய் நீங்கள் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பிறகுதான் நான் மதீனா நகருக்குள்ளே நுழைவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகாக்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெருத்த வித்தியாசம் தெரிகிறது. அப்படி அடுத்த வீட்டு நகை எடுத்து வந்தாங்களே, அது என்ன ஆட்சி? எந்த வழியில் வந்ததோ அந்த வழியில் தான் செல்லும். நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும் சரி, ஹலாலாக சம்பாதித்தா அது நம்முடைய உடம்புல ஒட்டும். அது ஹராமா நம்ம சம்பாதிச்சோன்னு சொன்னா எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கடல் கரையில உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் என்று சொல்வார்களே, அது போன்று ஹராமாக நம்ம சம்பாதிச்சோம்னு சொன்னா அது வேலையை காட்டிடும், அது வேலையைத்தான் காட்டும். அல்லாஹ் அழகாக சொல்கிறான். இப்படி அடுத்தவங்க நகையை பூரா எடுத்து வந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு? அது காளமாடா உருவாகி அவர்களை பூரா வழிகெடுத்து அந்த நகைகள் தான் காளமாடாக உருவாக்கப்பட்டது. பக்கத்து வீட்டில் வாங்கிய நகையை கொடுக்காமல் சென்ற காரணத்தினால் அந்த நகைகளை அனைத்தையும் காமிரி வாங்கினார், ஒரு காளை கன்றாக உருவாக்கினால் அத்தனை பேர்களும் கெடுவதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே உங்களிடம் வருகின்ற பணம் ஹலாலாக வரட்டும், அது உடம்போடு ஒட்டும். ஹராமா வாழ்ந்தால் நிச்சயமாக அது அதனுடைய வேலை காட்டத்தான் செய்யும் என்ற தகவலை அங்கே நமக்கு தருகிறார். நமக்கு இப்பொழுது அந்த சப்ஜெக்டுக்கு நாம் செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையை பார்க்கிறோம். வெளியிலே தலையை கொய்வதற்கு காத்து நிற்கிறார்கள். உள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை கொடுத்து விட்டு புறப்படுகிறார்கள். சூரத்தை யாசீனுடைய ஆரம்ப திருவசனங்களை ஓதுகிறார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்பதிலிருந்து ஒரு 7 ஆயத்துகள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஓதி என்று ஊதி அப்படியே சுற்றி வீசினார்கள். வீசியவுடன் எல்லாருடைய கண்களிலும் அது பட்டது. எல்லா வீரர்களும் கண்ணை கட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து மெதுவாக வெளியாகிவிட்டார். வெளியானவர்கள் நேரடியாக காபத்துல்லாவிற்கு செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காபத்துல்லாவிற்கு செல்வதற்கு மனம் வரவில்லை. நேரடியாக காபத்துல்லாவிற்கு செல்கிறார். சென்று
அங்கு வாசலிலே காவல்காரர் படுத்திருக்கிறார். உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபி என்றவருக்கு பேர். அவரை எழுப்பி கொஞ்சம் காபத்துல்லா அவனுடைய கதவை திறந்து விடுங்க, ஒரு 2 நிமிஷம் தொழுதுக்கு போயிடும். உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபிக்கு ஊர்ல என்ன நடக்குது என்பது தெரியாது. அவர் சாதாரண காபாவுடைய காவலர் படுத்துக் கொண்டிருக்கிறார். 2 ரக்காத் தொழுதுக்கு போறேன் என்று பெருமானார் அனுமதி கேட்கிறார். அப்போ இருக்கிறார், யாருக்காக நான் கதவெல்லாம் திறக்க முடியாது, கூட்டின கதவெல்லாம் திறக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் இந்த காபாவுடைய சாவி என் கையில் இருக்கு. அப்போது உங்களுக்கு நான் சலுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது தரங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடாலடியாக வார்த்தை விடுகிறார். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போது என்னுடைய கையிலே சாவி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சலுகை காட்ட வேண்டும் என்றால் 2 ரக்காத் தொழுக அனுமதி கொடுங்கள் என்றால் சிரிக்கிறார். சிரிச்சு சொல்றாரு, அனாத அப்துல் இல்லாம முகமது கையில காபாவுடைய சாவி வர்றதா? எங்களுடைய குடும்பம் பாரம்பரியமாக இந்த காபத்துல்லாவுடைய சாவி இருக்கிறது. இது உம்முடைய கையில் வரும் என்று மனப்பால் பிடிக்கின்றீரா? தறக்க முடியாது, என்ன வேண்டுமானாலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஆசை நிறைவேறவில்லை. காபாவிலே தொழுகைக்கு செல்லக்கூடிய ஆசை நிறைவேறவில்லை. எனவே வெளியில் இருந்து கொண்டு துஆ செய்து செல்வதற்கு அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவர்கள் துஆ செய்யும் போது சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ரிஜ்னி மின் அஹப்பில் பிலாதி இலைக்க ஃபாஸ்கின்னி ஃபி அஹப்பில் பிலாதி இலைக்க. யா அல்லாஹ், எனக்கு பிரியமான ஊரிலிருந்து என்னை நீ வெளியேற்றுகின்றாய், உனக்கு பிரியமான ஊரிலேயாவது என்னை குடியமர்த்துவாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், அலிம்து இன்னக கைரு அர்துல்லாஹ், நீதான் சிறந்த ஊர் எனக்கு தெரியும். வஹப்புல் அர்தி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஊர் நீதான் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய ஊர்க்காரர்கள் என்னை பறந்துட்டார்களே, இல்லையானால் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உன் ஊர்க்காரர்கள் துரத்துகிறார்கள், இல்லையானால் நான் போக மாட்டேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அன்பான பெருமக்களே, அவர்கள் சொன்ன வாக்கு அப்படியே பறித்து விட்டது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தான் ஆனது. மக்கா வெற்றியாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய முடிசூடா மன்னராக அவர்கள் காட்சி தருகிறார்கள். இந்த தகவலை ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அறிந்திருந்தார்கள். இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுவதற்கு அந்த ஆள் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார் என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மன்னராக பத்தக மக்கா வெற்றி அடைந்த பொழுது வேகமா போய் இந்த சாவியை கொடுங்கினாங்க. வேகமா போய் உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் சாவியை கொடுங்கினாங்க. முடிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை கூப்பிட்டு சொன்னார்கள், உஸ்மானே, நான் சொன்னது நினைவிருக்கிறதா? உஸ்மானே, நான் சொன்னது நினைவிருக்கிறதா? அவர் அப்படியே தலை குனிந்தார். உம்முடைய பாதையில் நான் நடக்க மாட்டேன். நீர் எனக்கு 2 ரக்காத் தொழுக அனுமதி தரவில்லை, ஆனால் உம்முடைய பாதையில் நான் நடக்க மாட்டேன். அடியே சாவியை கொடுத்தவர்கள் அவருடைய சந்ததியிலேயே இருந்து விடட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்றும் காபாவுடைய சாவி அவருடைய சந்ததியின் கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. காபாவிற்கு மன்னர்கள் வேறு இருப்பார்கள், ஆனால் இந்த மன்னர்களாக இருந்தாலும் சரி, சாவி இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபி 2 ரக்காத் தொழுக அனுமதி மறுத்து விட்டாரே, அவருடைய குடும்பத்தில் தான் இன்று வரை இருக்கிறது, கியாமத் நாள் வரை இருக்கும் என்று பெருமானார் சொன்ன காரணத்தினால் மன்னர்கள் அரசாங்கம் அனைத்தையும் கைப்பற்ற உத்தரவு பெற்றிருந்தாலும், அவர்களுக்கு சலுகை இருந்தாலும், இந்த சாவியை மட்டும் அவர்கள் பெறுவதற்கு அனுமதி கிடையாது. அது அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறது. எனவே மன்னர் வந்து காத்து நிற்பார், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து திறந்து விடுவார்கள். இன்றும் அது நடைமுறையிலே பின்பற்றப்படுவதை நாம் காணுகிறோம். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விடைபெறுகிறார்கள். எவ்வளவு மனச்சங்கடத்தோடு அவர்கள் போயிருப்பார்கள் என்றால், திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு வார்த்தை. அவர்கள் சொல்கிற ஆறுதலை வைத்துத்தான் பெருமானார் எவ்வளவு மனத்தோடு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார். திருக்குர்ஆன் வசனமாக பெருமானாருக்கு ஆறுதல் சொல்கிறார். பேச்சுவதை பார்க்கிற பொழுதுதான் பெருமானார் இவ்வளவு ஆசை வச்சிருந்தாங்க அந்த ஊரின் மீது என்று தெரிகிறது. ஆம், அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதி பரம அழைக்கல் குர்ஆனலா தூக்கையிலாமா, குர்ஆனை இறக்கிய இறைவனாமே நான் சக்தியை செய்து சொல்கிறேன், திரும்பவும் இந்த ஊருக்கு உண்மை நான் அழைத்து வருவேன். குர்ஆனை இறக்கிய நாயனாகிய நான் சக்தியும் செய்கிறேன், உன்னை திரும்பவும் இந்த ஊருக்கு நான் அழைத்து வருவேன் என்பதாக பெருமானாருக்கு ஆறுதல் சொல்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார். அந்த ஆறுதல் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆயத்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஆயத்து. என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் போறான்னு சொன்னா
உடனே ஒரு ஆலிம்சா கூப்பிடுவார். ஆலிம்சா நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ஏதாவது எழுதி வச்சுட்டு போன்னு சொல்றாங்களே, எழுதி கொண்டு வாங்களேன் என்று சொல்வார். அவர் ஒரு தாள் எழுதி கூடாது ஒட்டுவார். என்ன ஒட்டுவார் தெரியுமா? இன்னல்லதி பகவான் அளிக்கிறாரோ அதை தூக்க இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆறுதலாக சொன்ன அந்த வாசகத்துக்கு தான் எழுதி ஒட்டுவார். இது எதுக்கு எழுதி விட்டுறாருந்தா ஹஜ்ஜிக்கு போனவங்க திரும்பி வந்துடட்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொன்னது முகம்மதே உம்மை மக்காவிற்கு நான் திரும்ப அனுப்புவேன் என்பதற்கு அதை சொன்னான். ஆனா நாம் அதை பயன்படுத்துறது மக்காவிலே நாம் தங்கிடக்கூடாது, எதுவும் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்கான இதை பயன்படுத்துறோம். அப்படியே ரிவர்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா மக்காவிற்கு உங்களை நாம் திரும்ப அனுப்புவோம் என்று. ஆனா நாம் எழுதுவது எதுக்குன்னா செத்தாலும் அங்க சாவக்கூடாது, இங்க வந்து நாத்தம் எடுத்துத்தான் சாப்பிடணும் என்பதாக எண்ணிக்கொண்டு எழுதிவிட்டு செல்வது பழக்கம். கணியத்திற்கு அறிமுகம் நமக்கு இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். அந்த வசனத்தை அல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, ஒரு பெரிய சரித்திரத்தையும் சொல்கிறார். சரித்திரத்தை சொல்லி ஆறுதல் சொல்லி சொல்கிறார். என்ன சரித்திரம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அங்கே அல்லாஹ் உண்மையாக காட்டுகிறார். இந்த அல்லது பரவானிக்கல் குர்ஆன ரஹா தூக்கையவார் குர்ஆனை இறக்கிய ரப்பு உம்மை திரும்பவும் இந்த ஊருக்கு கொண்டு வருவான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை, ஒரு சரித்திரத்தையும் சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். சுருக்கமாக அந்த சரித்திரத்தை நாம் சிந்தனை செய்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் குழந்தை மூசாவை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை பார்த்த உடனே அவர்கள் அழுகிறார்கள். வழமையாக குழந்தை பெற்றால் குழந்தைதானாலும் தாய் சந்தோஷப்படுவாள், பாரம் இறங்கியதே என்று. ஆனால் இந்த தாய் அழுகின்றாள். குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறது. நபியாக இருக்கிற காரணத்தினால் சிரிக்கிறது. தாயார் அழுகிறார்கள். தாயார் அழுவதற்கு காரணம் என்ன? அந்த நாட்டு அரசனுடைய ஒரு சட்டம், ஆண் குழந்தைகள் பெற்றால் அரசாங்கத்திலிருந்து ஒருவர் வந்து அதன் கழுத்தை வீசி எறிந்து விடுவார். ஏனென்றால் அந்த நாட்டு மன்னன் கனவு கண்டான், தாழ்ந்த குலத்திலே பிறந்த ஒரு நெருப்பு தன்னையும் தன்னுடைய உயர்குலத்திலேயும் சுற்றி இருப்பதாக. இந்த சரித்திரத்தை நாம் பல தடவை அறிந்திருக்கிறோம். அந்த முறையில் அந்த குழந்தை கொல்ல வேண்டும் என்பதாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா தலைவன் சொல்லலாம், தலைவன் பிரச்சனை பண்ணா அரசாங்கத்தில் சொல்லலாம், அரசாங்கமே தப்பு பண்ணா யாருக்கு சொல்ல வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பார், யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பார். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அங்கு சன்னிதானமாகிறார். அந்த அபலை பெண் கேட்ட பொழுது உடனடியாக அல்லாஹ் தஆலா குரல் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்பது ஒரு நபி அல்ல, ஒரு ரசூல் அல்ல, ஒரு அவுலியா அல்ல, நம்மை போன்றுள்ள சாதாரண சராசரி ஒரு பெண்ணு தான். ஆனால் அல்லாஹ்வை முற்றிலும் சரணடைந்து கூப்பிடுகிற பொழுது அவன் எல்லோருக்கும் குரல் கொடுக்கிறார். அது மூசாவுடைய தாயாராக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் குரல் கொடுப்பார். அதற்கான உதாரணத்தை தான் இங்கே சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு நான் பதில் சொன்னேன், உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பது அல்ல. மூசாவுடைய தாயார் தான் என்னுடைய அடிமை, நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமை இல்லை என்பதும் கிடையாது. மூசாவுடைய தாயாரத்தை நான் படைச்சேன், உங்களை படைக்கல என்பதும் கிடையாது. எப்படி அவள் என்னையே சரணடைந்து கேட்டாலோ அதுபோன்று நீங்களும் கேட்டால் நான் உடனே பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று அறிவிப்பதற்காக இது போன்ற வரலாற்றை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். உடனே அல்லாஹ் சன்னிதானமாகிறார், சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் காப்பாற்றுறமா, அதற்கு ஒரு வழி செய்யணும். நீ இந்த பிள்ளைய அப்படி ஒரு தொட்டில போடு, தொட்டில போட்டு கொண்டு கடல்ல போ, ஒரு தொட்டில போட்டு அப்படி கொண்டு கடல்ல போ. கடல்ல போட்டா நீ கவலைப்படாத, அலையடிச்சு அந்த பிராவுடைய வீட்டுக்கு தான் போகும். ஆனா நீ கவலைப்படாத, நான் காப்பாற்றேன், நீ கவலைப்படாத. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் உடனடியாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அப்படி அவர் போடுகிறார். அப்படி போட்டு அலையடித்து அந்த புறத்திற்கு செல்கிறது. அந்த புறத்திற்கு சென்று அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார். இங்கே முதலில் அல்லாஹ் இதையும் சொல்கிறார், நீ கவலைப்படாதமா, உன் பிள்ளையை நான் திரும்ப உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு சொல்றான், பிள்ளையை கொண்டு போய் கடல் காற்றிலே போடுகிறோமே என்று நீ கவலைப்படாத, கடல் காற்று அலை அடித்து அந்த புறத்திற்கு போதே என்று நீ கவலைப்படாத, உன் பிள்ளை உன்கிட்ட நான் திரும்ப ஒப்படைப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். கொண்டு போய் போட்டார்கள், அலை அடித்தது, அங்கு போய் சேர்ந்தார்கள், அங்கு உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சில நாள் ஆனது, அந்த பிள்ளை பால் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் அழுகிறது. அங்கே எடுத்தவர்கள் பிராவுனுடைய மனைவி ஆசி அம்மா, அவங்க எடுத்து அந்த பிள்ளை வளர்க்க பிராவுனுக்கு சம்மதம் வாங்கி விடுகிறார்கள். கடைசியில் குழந்தை வளர்க்கலாம் என்றால் அந்த குழந்தை பால் குடிக்கவில்லை.
பால் குடிக்கவில்லை, கதறு கதறு என்று கதறுகிறது. சரி, ஊர்ல உள்ள யார் யாரெல்லாம் பால் கொடுக்க தகுதியா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வரை சொல்லுங்கள் என்பதாக அரசன் உத்தரவிடுகிறான். கியூல பெண்கள் நிற்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை ஒரு மார்பிலையும் பால் குடிக்கவில்லை. அழுகிறது, மார்பை கொண்டு வைத்தவுடன் அழுகிறது. எல்லா தாயாரையும் கொண்டு நிறுத்தியாகி விட்டது. ஆனால் அந்த குழந்தை அழுதுகொண்டே இருக்கிறது. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி வேவு பார்ப்பதற்காக பிள்ளை அந்த மாளிகைக்கு போனதே, அரசனுடைய வீட்டிற்கு போனது என்ன நடக்கிறது என்று தெரிவதற்காக வேலைக்காரி போன்று வேஷமிட்டு அங்கு போய் பார்த்தால் இப்படி உள்ள நிலைமை. உடனே அந்த ஆசிய அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எந்த பிள்ளையும் பால் குடிக்காம இருந்ததில்லை. ஒரு அற்புதமான தாய் இருக்கிறாங்க, அந்த அம்மாட்ட பால் குடிக்காம எந்த பிள்ளை இருந்ததில்லை, நான் வேண்டா கொண்டு வரட்டா என்பதா கேட்ட உடனே நல்லா இருப்ப கொண்டு வா என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய பிள்ளையை உன்னிடத்திலே ஒப்படைத்தோம் இல்லையா, உன்னுடைய பிள்ளை உன்னிடத்திலே ஒப்படைத்தோம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரிடத்திலே பிள்ளையை தருவோம் என்று சொன்ன நான் திரும்ப நான் ஒப்படைக்கலையா, பால் குடிக்கவே நான் ஒப்படைக்கலையா, அது மாதிரி ஒன்றை நான் மக்காவுக்கு வர வைக்க மாட்டேனா, ஏன் கவலைப்படுகிறேன், ஏன் சங்கடப்படுகிறேன், தைரியமாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக ஆறுதல் சொல்வதை பார்க்கிற பொழுதுதான் என் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை போகும்போது எவ்வளவு மனம் ஒடிந்து போயிருப்பார்கள், எவ்வளவு சங்கடப்பட்டு போயிருப்பார்கள் என்பது நமக்கு புரிய வருகிறது. இன்னும் வரலாற்றை தொடர்ந்து அல்லாஹ் சொல்வார், இன்னும் வரலாற்றை அல்லாஹ் தொடர்ந்து சொல்வார். மூசாவை கொண்டு போய் நதியில் போட்டார். ஆனால் அந்த பிள்ளை செத்து போனதா? இல்லை, அந்த பிள்ளை வளர்ந்தது மட்டுமல்ல, வளர்ந்து ஆணானது மட்டுமல்ல, அது எப்படி வளர்ந்து தெரியுமா, தன்னுடைய தடியினால் அந்த நதியையே 12 துண்டுகளாக மாற்றுகிற அளவிற்கு வல்லமை படைத்ததாக அந்த குழந்தை வளர்ந்தது. வெறும் கை தடியினால் தண்ணீரை 12 துண்டுகளாக வெட்டுகிற அளவிற்கு வல்லமை படைத்ததாக விளங்கியது அந்த குழந்தை சாதனை. சொல்லிவிட்டு சொல்கிறார், உண்மை திரும்பவும் இந்த மக்காவிற்கு நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். எப்படி ஒப்படைப்பேன் தெரியுமா, நீ நாடினால் ஒவ்வொருவர்களுக்கும் சிறைத்தண்டனை அளிக்கின்ற அளவிற்கு வல்லமை படைத்தவராக, அதிகாரம் படைத்தவராக திரும்ப நாம் மக்காவை உண்மை ஒப்படைப்பேன். புறப்பட்டு செல்லுங்கள் தேவை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆதரித்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவர் அவ்வளவு பிரியமாக இருந்திருப்பார் என்பதை ஒரு தாய் தன் பிள்ளை மீது இருக்கின்ற பிரியத்தை விட, இல்லை உலகத்தில் உள்ள கோடி தாய்கள் பிள்ளைகள் மீது இருக்கின்ற பிரியத்தை விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிரியம் வைத்திருந்தால் இப்படி எல்லாம் வரலாறுகளை சொல்லி அவர்களுக்கு ஆழ்ந்து வருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரியாக அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறார்கள். புறப்பட்டவர்கள் நேரடியாக வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு. அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு 12-12:30 மணி இருக்கும். போய் பார்த்தால் வீடு திறந்தே இருக்கிறது. ஆச்சரியப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். என்ன விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பெருமானார் கேட்ட முதல் கேள்வி, ஏன் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பே உங்களுக்கு நான் கேட்டேன், மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் யாராவது உங்களுக்கு துணைக்கு வருவார்கள், அப்போது போய்கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்போதே புரிந்து கொண்டேன், அநேகமாக நீங்கள் என்னோடுதான் வருவீர்கள் என்று. அல்லாஹ் நம்ம 2 பேரையும் என்றையும் பிரிச்சதில்லை, அதனால நிச்சயமாக நீங்கள் தான் வருவீர்கள் என்று புரிந்து கொண்டேன். எனவே அன்றிலிருந்து எந்த நேரத்திலும் தாங்கள் வரலாம் என்று கதவை திறந்தே வைத்திருக்கிறேன். இரவு மூடவில்லை, பகல் மூடவில்லை. எந்த நேரத்திலும் இதோ பாருங்கள், 2 ஒட்டகம் தயாராக இருக்கிறது, ஒட்டக ஓட்டி தயாராக இருக்கிறார், ஒட்டகத்தை மேற்பவர் தயாராக இருக்கிறார், வழிகாட்டுவதற்காக ஒருவர் தயாராக இருக்கிறார், எல்லாம் தயாராக இருக்கிறது. இந்த க்ஷணத்திலேயே புறப்படுவதற்கான எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டார். இப்படியும் ஒரு மனிதராக வருவேன் என்பதை தெளிவாகவும் சொல்லவில்லை. நிச்சயமாக நம்ம 2 பேரும் போவான் அப்படின்னு சொல்லல. உங்களோடு யாரும் வருவார்கள் என்று சொல்லி இருந்த அந்த சந்தேக வார்த்தையை வைத்துக் கொண்டே இவ்வளவு முன் ஏற்பாட்டுடன் இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகிழ்ந்து போனார்கள். நெகிழ்ந்த இந்த செய்தியை நாமெல்லாம் ஒரு உபகாரம் பண்ணா 2 நாள்ல மறந்துருவோம். அவன் முன்னால போகும்போது அவனுக்கு நமக்கு என்ன சொல்லலாம், அவன் தான் இவனுக்கு புல பொச்சடி கொடுத்திருப்பான், சும்மா மிளக வச்சுக்கிட்டு அலைஞ்சவன ஒரு கடையை வச்சு கொடுத்திருப்பான். ஆனா மறுநாள் அந்த பார்த்த உடனே அவனை பார்த்தா சாதாரண நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடந்து 10 வருடங்கள் கழிச்சு
இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிற நேரத்துல மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் போது வெளியிடுகிறார்கள். 10 வருடங்களுக்கு மக்களுக்கு செய்கின்ற உபதேசத்திலே இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறேன், பிரிந்து விடுவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே சொல்கிறார்கள், அன்பர்களே, எனக்கு எத்தனையோ பேர்கள் உபகாரம் செய்தார்கள், எல்லா உபகாரத்திற்கும் நான் நன்றி செலுத்திவிட்டேன். ஆனால் ஒரே ஒரு மனிதருக்குத்தான் அவர் செய்த உபகாரத்திற்கு இன்னும் நான் நன்றி செலுத்தி முடிக்கவில்லை. அவர்தான் அபூபக்கர். ஆம், அவர் எனக்காக வேண்டி கதவை திறந்தே வைத்திருந்தாரே, அதுபோன்று அவருக்காக வேண்டி நானும் கதவை திறந்தே வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். இப்படி இதுவரை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர் எப்படி எனக்கு கதவை திறந்து வைத்திருந்தது என்று எதிர்பார்த்தாரோ, ஒரு சங்கேகமான வார்த்தையை வைத்துக் கொண்டு எனக்காக எதிர்பார்த்தாரோ, அதுபோன்று நானும் அவருக்காக எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன். இதுவரை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் இன்றோ நாளையோ உலகத்திற்கு பிரியும் நேரத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த அபூபக்கருக்கு அந்த நன்றி கடனை தீர்க்காமலேயே போய்கிறோ என்று ஏக்கமாக இருக்கிறது. எனவே என்னுடைய பொறுப்பை சமுதாயமாக உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். சுற்று அன்னிக்குள்ள கவனத்தின் இல்ல இந்த மஜ்னா பள்ளிவாசலுக்கு பல பாதை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிலிருந்து வருவதற்கான சுருக்கு பாதையை உண்டாக்கி இருக்கிறார்கள். அது அனைத்தையும் அடைத்து விடுங்கள், தலைவாசல் இருக்கிற அனைத்தையும் அடைத்து விடுங்கள். ஆனால் அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறந்தே வைத்தது. எனக்கு அவர் திறந்து வைத்ததற்கு நன்றிக்கரனாக சமுதாயமே இந்த பள்ளிவாசலுக்கு அவர் வருகிற வாசல் என்றும் திறந்திருக்கட்டும். எந்த நேரத்தில் இரவனாலும் பகலானாலும் என்னை வந்து சந்திக்க நாடுகிற பொழுது தடை இருக்கக்கூடாது, காற்றில் இருக்கக்கூடாது, அன்பு பெருமான என்று எனக்காக வேண்டிய அவர் திறந்ததை போன்று திறந்தே இருக்கட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். எந்த அறிவிக்கிறார்கள்? 10 வருடங்கள் இருக்கிறது. மனசுக்குள் எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த நன்றிக்கடனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். அன்பான பெருமக்களே, அதன் பிறகு செய்தியை சொல்கிறார்கள். சுருக்கமாக அவசரமாக புறப்படுவதற்கு ஆயத்தமாகிய பொழுது, அபூபக்கரே, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலக்கி தந்துவிடுங்கள். அபூபக்கரே, இந்த ஒட்டகத்தை யாரோ சொல்லலாம், இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை, அவசர நேரத்தில் நம்ம புறப்பட்டு போக வேண்டிய நேரம், இப்ப போய் ஏன் விலக்கு கேட்கிறாங்க? இல்லை, விலைக்கு தரோம். யார சொல்லலாம், நாங்க பேர் நீங்க வேற, இது ஏன் பேச்சு கேட்கிறீர்கள்? இல்லை, விலைக்கு தரவில்லை. வேலைக்கு தருவதாக இருந்தால் இந்த ஒட்டத்தில் வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தை புரிந்து கொண்டு வேலை பேசி ஒட்டத்தை விற்கிறார். சொல்லுகிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தில் ஹிஜ்ரத் செய்ய நான் விரும்புகிறேன். என்னுடைய ஒட்டகத்தில் ஹிஜ்ரத் ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். இந்த அற்புதமான பாக்கியம் நான் போக விரும்புகிறேன். ஏன் ஒட்டகத்தில் போகிறோம்? பெருமானார் சொன்னது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிப்பினை, நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிப்பினை. ஹஜ்ஜிக்கு நாம் செல்கிற பொழுது என் படத்துல நான் ஹஜ்ஜிக்கு போகணும் நாம நினைக்கணும். நாம் இந்த உலகத்திற்கு பிரிய நினைக்கும் பொழுது என் படத்துல தான் கப்பல் செலவு நினைக்கிறோம். அப்பம் அவனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஒரு பேர் வேண்டியதில்லை. எனக்கு ஒரு தொகை நான் போட்டுறேன். என்னுடைய மௌத்து என் காதல தான் போகணும். எதுவெல்லாம் முக்கியமாக தெரிகிறதோ அதை நம்முடைய உழைத்த காப்பாக இருக்க வேண்டும். மகனாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையாக இருந்தாலும் சரி. உணர்த்தி காட்டுகிறார்கள் அற்புதமான இந்த வாக்கியம். அது என் காற்றில் தான் செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் பேசி அந்த ஒட்டத்தை வாங்கிக் கொண்டு அதன் பிறகு இந்த ஒட்டத்தை புறப்படுகிறார். இங்கே இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய வித்தியாசம் நம்முடைய தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆமா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் திடீரென்று இரவு நேரத்தில் உத்தரவு போடுகிறார். உடனே அவர்கள் புறப்பட்டு எல்லா மக்களையும் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். அதற்குள் விடிந்து போய்விடுகிறது. வந்து நின்று பார்த்தால் முன்னால் பெரிய கடல். இந்த கடலை எப்படி கடப்பது திட்டம் தீட்டவில்லை. எப்படி கடப்பது என்ற ஒரு திட்டம் தீட்டவில்லை. 6 லட்சம் மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறோமே, போற பாதையில கடல், சூயஸ் கால்வாய் வழியாகத்தான் அவர்கள் கடந்தார்கள் என்பது வரலாறு. அந்த சூயஸ் கால்வாய் எப்படி கடக்கிறது? ஒரு படம் கூட இல்லை. 6 லட்சம் பேர் எப்படி ஒரு நேரத்தில் கிடக்கிறது? கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க வந்து நின்றாங்க. நின்ற உடனே மக்கள்லாம் சொல்றாங்க, இன்னால முதுரக்கூன் மூத்தாவே உன் பேச கேட்டு நான் மாட்டிக்கிட்டோம். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மக்களுக்கு 2 பக்கம் இடினா சரியா நாங்க மாட்டிக்கிட்டோம். இன்னால முதுரக்கூன் வகையா மாட்டிக்கிட்டோம். ஏன்னா முன்னால கடல், பின்னால பார்த்தா பிறகு 12 லட்சம் பேரோட வந்துருக்கிறோம்.
புழுதி படலங்கள் தெரிகிறது. அவன் புறப்பட்டு விட்டான் என்பதற்கு ஆதாரமாக அங்கிருந்து புழுதி படலங்கள் தெரிகிறது. அவனும் வந்து விட்டான், இங்கே கடல் வந்து விட்டது, என்ன செய்கிறது? மூசாவே கொஞ்சம் கூட பிளான் பண்ணாம இப்படி வந்து நிற்கிறீர்கள், திட்டுகிறார்கள். அப்ப மூசாலை சொன்னாங்க, இன்னும் ஐயர பீசையி யுத்தம் இறைவன் போட்டான், எனக்கு என்ன வேலை, வேலைக்காரனுக்கு போண்டா போறேன், திட்டம் நியாயம் திட்டுறேன், அவன் திட்டம் திட்டிருப்பான். இந்த மணியரசி செய்ய என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அவன் அறிஞனா போனா போயிட்டேன், எங்கே வழி எனக்கு என்னது, அவன் சொல்லுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உத்தரவிட்டான், கடியால் அடித்து சொன்னால் பாதை குழந்தது, கடந்து சென்றான். இது இறைவன் மீது உள்ள நம்பிக்கையின் ஆதாரமாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்திற்கு பிளான் பண்ணாமல் செய்தல் என்பது சராசரி மனிதனுக்கு அது உகந்ததாக இருக்க முடியாது. வேண்டுமானால் ஞானிகள் அப்படி செய்யலாம், கடந்தவர்கள் அப்படி செய்யலாம், எல்லா மனிதனும் ஞானியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. உம்மத்திலே சராசரி மனிதனும் இருப்பான், அப்பாவி மனிதனும் இருப்பான், எல்லோரும் இருப்பான். ஆக வழிகாட்டுதல் என்பது உம்மத்துகள் அனைத்திற்கும் பொதுவான வழிகாட்டுதலாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உயர்தரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடாது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய அந்த வழி அது ஞானம் என்ற பாட்டில் சரியாக இருந்தாலும் கூட சராசரி மனித ரீதியிலே அது தெரிந்தது அல்ல. மக்களை அழைத்து வருகிற பொழுது ஒரு பிளான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஹிஜ்ரத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு பண்ணிய உடனே பிளான் பண்ணிட்டாங்க. முத இவனை கிடக்கு, இரண்டாவது இவனை கிடக்கு. இதே மாதிரி தான் அவங்க ஒரு ஊரையே கிடக்குகிறார்கள், மக்களிலிருந்து ஒரு ஊர் மக்களையே கிடக்குகிறார்கள். ஆனா பிளான் பண்ணி கரெக்டா காயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். எல்லோரையும் அனுப்பிவிட்டு கடைசியில் புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது கூட நாம் இங்கே தங்க வேண்டும், 3 நாட்கள் இந்த குகையில் தங்க வேண்டும். தங்கும் பொழுது சாப்பாடு அஸ்மாரகில்லா கொண்டு வர வேண்டும், அபூபக்கருடைய மகளா. அங்கே தங்குகிற பொழுது ஊரிலே அபூபக்கருடைய மகனார் இருந்து இங்கு உள்ள நிகழ்ச்சிகளை துப்பறிந்து இரவு கொண்டு சொல்ல வேண்டும். அவங்க தங்குகிற பொழுது ஆமிர் புகைரா என்று வேலைக்காரர் ஆடு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரவிலே அந்த ஆட்டை கொண்டு வந்து பால் தர வேண்டும். அப்துல்லாஹ் அரீகத் என்பவர் எந்த நேரத்திலும் புறப்படுவதற்கு தயார் நிலையிலே அவர் இருக்க வேண்டும், வழிகாட்டுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி மனிதனுக்கும் வழிகாட்டு, உலகம் உள்ளடவும் இருக்கக்கூடிய சாமானிய மனிதனுக்கும், அப்பாவி மனிதனுக்கும், வேறுதரமான மனிதனுக்கும், அவுலியாவுக்கும், இறைவனுக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற காரணத்தினால் பிளான் பண்ணுதல் என்பது அந்த ஹிஜ்ரத்திலே அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அது நமக்கு வழிகாட்டுதலாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தலைவராக பெற்றது மிகப்பெரிய பாக்கியமாகும். ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணியவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈமான் சொன்னா நம்ம கல்யாணம் முடிக்காம இருந்தா தான் புத்தி வரலான்னு வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டு வந்தோம் ஏன்னா நம்முடைய ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருந்தா கல்யாணம் முடிக்காம இருந்தா தான் அல்லாஹ்வை போய் சென்றடையலாம் என்று நிலை வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று பெருவாழ் வாழ்ந்து அதற்கு ஊடையே அல்லாஹ்வுக்கு செல்வதற்கான ஒரு வழியை காட்டினார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக பெற்றது மிகப்பெரிய காரியமாகும். பிளான் பண்ணி சரியாக தாயை நேர்கிறார்கள். அதன்படி செல்கிற பொழுது வந்தால் மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியிலே செல்லாமல் அங்கே ஆப்போசிட் பாதையிலே போய் ஒரு 10 கிலோமீட்டர் மாடியிலே, அதாவது மலையில ஏறி அங்கு சவுருங்கிற குகையில தங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பிளான் பார்த்தீங்களா? போகக்கூடிய பாதையில மதீனாவுக்கு செல்வதற்கான பாதை இந்த பக்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தங்கவில்லை. அதற்கு ஆப்போசிட் சைடுல சவுர் என்று ஒரு 5000 அடி உயரம் உள்ள ஒரு மலையில ஒரு இடத்திலே இரவு தங்குகிறார். 3 நாட்கள் அங்கே தங்குகிறார்கள். தங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்பே செய்யப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு கடந்து அந்த சவுர் குகைக்கு செல்கிறார்கள். சவுர் குகைக்கு செல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலுக்காக வேண்டி உங்களிடத்தில் வாழி எண்ணப்படுகிறது, சத்தம் இல்லாமல் நோட்டுகளாக போடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணையாக வருகிறார்கள். அந்த தொகை நாமெல்லாம் எட்டி நின்று கொட்டாய் போடுற தூரத்துல ஹஜ்ஜிக்கு போனவங்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க சவுர் தொகையை பார்த்தீங்களா? ஒரு அற்புதமான தொகை. அதை போய் ரசூலுல்லா வாழ்க்கையில் நடந்த அந்த தொகையை பார்த்தீங்களா? ரசூலுல்லா காலத்தில் இருந்த எல்லா அடையாளங்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், மாற்றப்பட்டு விட்டார்கள். பெருமானாருடைய மஸ்ஜித் நபவி பெருமானார் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை.
காபத்துல்லா மட்டும்தான் அப்படி இருக்கிறது. சுற்றுப்பக்கங்கள் எல்லாம் ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி அல்ல. ரசூல்லா பிறந்த வீடும் ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே மாற்றப்பட்டு போச்சு. ஆனால் இயற்கையிலேயே அன்று இருந்த மாதிரி இன்று இருக்கிற காட்சி என்றால் அந்த சௌரும் அந்த ஹிராவும் தான். ஆனா நம்ம போய் பார்க்கிறோமா? 5000 அடி யார் போவா? 5000 அடி யார் போவா? எல்லாம் எட்டாத தூரத்தில் இருந்து கொண்டு கொட்டாய் விட்டுத்தான் செல்வதில் யாரும் போனது கிடையாது. அற்புதமான அந்த பாறை 5000 அடி இருக்கின்ற பாறை. அதிலே இங்கிருந்து பார்த்தால் இந்தோனேஷியாக்காரர்கள் எல்லாம் 1.5 ஜான் 2 ஜான் இருப்பாங்க. அந்த இந்தோனேஷியா பொம்பளை ஒண்ணு விடாம இந்த அளவுக்கு பார்க்கணும். ஆனா நம்ம 5 ஜான் 5 அடி இருப்போம். ஆனா நம்ம மெகைக்கு விட்டு வந்துடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே தப்பித்து செல்வதற்கு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு 5000 அடி எப்படி ஏறினார்கள்? கேள்வி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலரிலும் மிருதுவான மேனியை கொண்டவர்கள். சும்மா சுண்டுனா ரத்தம் வந்துடும், அப்படிப்பட்ட அழகான உடலமைப்பை கொண்டவர்கள். அந்த கரடுமுரடான பாதையில 5000 அடி எப்படி ஏறினார்கள்? பிரமிப்பாக இருக்கிறது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒரு சமயத்தில் பெருமானார் அழைத்து போய்விட்டார்கள். நான் அப்படியே அவர்களை நோக்கிட்டு கூடிக்கொண்டு தூக்கிக் கொண்டே வருகிறோம். ஒரு சமயத்தில் அழைத்து விட்டார்கள். அவர்களால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை. எனவே நோக்கிட்டு போதே நான் தூக்கிக் கொண்டு சென்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த குகை அமைந்திருக்கிறது. முன்னால் செல்வார்கள், பின்னால் செல்வார்கள். இன்னும் அபூபக்கர் ஒரு சைடுல வராம முன்னாலையும் போறீங்க, பின்னாலும் போறீங்க. யாருக்கு நான் முன்னால போகுது, பின்னால வந்து இவன் உங்களை தாக்கிறானோடு உங்களுக்கு பயமா இருக்கும். எனவே பின்னால வருவேன். பின்னால வரும்போது முன்னால இருந்து எவனாலும் அம்புயே செல்வானோன்னு பயமா இருக்கும். முன்னால வருவேன். இப்படியே நிம்மதி இல்லாம வரணும் நாயகம். அப்படியே அழைத்து சென்றார்கள். சௌர் குகையிலே தன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வைப்பதற்கு முன்னால் உள்ளே சென்று, அது ஒரு குகை அல்ல, சாதாரண மலைப்பு பாறை. 2 பாறைகள் கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்திலே இருக்கின்ற பொந்துகள், ஏதாவது பூச்சிகள் இருந்தால் பெருமானாருக்கு இடைந்து தந்துவிடுமே என்று ஒவ்வொன்றாக அதை செப்பனிடுகிறார்கள். கல்லை வைத்து அடைத்து அதை கொஞ்சம் சரி செய்கிறார்கள். சரி செய்திருந்த கடைக்கு ஒரே ஒரு பொந்து, அந்த ஒரு பொந்தை அடைப்பதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. சரி பரவாயில்லை என்று தன்னுடைய இடமையை அந்த பொந்தின் மீது வைத்து அடைத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்ல ரொம்ப கடைச்சி போயிட்டீங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையிலே தரை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பாம்பு ஒன்று கடித்து விடுகிறது. செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்தில் எத்தனையோ காதல் காரியங்களை நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ அன்பர்களுடைய சட்டங்கள் எல்லாம் கேட்டிருப்போம். இந்த சத்திரமும் பல தடவை கேட்டிருப்போம். ஆனால் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தடவை அதை சிந்திக்கும் பொழுதெல்லாம் அப்படி சிரித்து போயிடுது. பாம்பு கடித்து விட்டது, அது விஷம் பாம்பு என்று தெரிகிறது. விஷம் ஏறுகிறது, உடம்பிலே ஏறுவது தெரிகிறது. நச்சு பாம்பு, நாகப்பாம்பு ஏதோ கடித்திருக்கி உடம்புல விஷம் ஏறது தெரியுது. தெரிந்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமானார் நாம் அசைந்தால் விழித்து விடுவார்களே என்று அசையாமல் அப்படி பிடிவாதமாக இருக்கிறார். இருக்கிறதில்லை, விஷம் ஏறுகிறது, உயிரே போகுது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் கட்டுவிடக்கூடாது என்பதற்காண்டி அசையாமல் அப்படியே இருக்கிறார். உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறிவிட்டது, விஷம் ஏறிவிட்டது. இன்னும் சில வினாடிகள் நாம் செத்துப்போம், செத்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் விழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்திருக்கிறார். அவர்களையும் மிஞ்சி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து பட்டு தெரித்தவுடன் பெருமானார் பதறி விழிக்கிறார்கள். ஆக்கால் நீண்டமாக செல்கிறாரோ என்ன அபூபக்கர் ஒன்றும் இல்லை நாயகனே, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன எறும்பு கடிச்ச மாதிரி சொன்னீங்க, விஷம் பரவி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டு சொல்லி தன்னுடைய உண்மையை அங்கு வைத்த பொழுது விஷம் இறங்கியது என்ற வரலாற்றை பார்க்கிற போது ஒரு நண்பருக்காக வேண்டி, நண்பருடைய தூக்கம் கலையக்கூடாது என்பதற்காக வேண்டி உடம்பில் விஷம் ஏறிய பொழுது கூட ஆடாமல் இருந்த ஒரு நட்புக்காக பார்த்து வருமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்தீக்குல் அக்பரை தவிர யாரும் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 நாட்கள் ஒளிந்திருந்து விட்டு, எதிர்த்து நீரை ஒளிந்திருந்து விட்டு அதன் பிறகு பயணம் புறப்படலாம் என்று அவர் திட்டமிட்டபடி அங்கே 3 நாட்கள் இருக்கிறார்கள். எதிரிகள் எப்படியோ துப்பு பிடித்து
இரவு புறாமே அவர்கள் வீட்டில் காவலாக இருந்தார்கள். அரபியரிடத்துல ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, வீட்டுக்குள்ள புகுந்து தாக்க மாட்டான். மோசமான அனுப்பான் இருந்தாலும் பொம்பளை எல்லாம் இருப்பாங்கன்னு வீட்டுக்குள்ள புகுந்து தாக்க மாட்டான். அது அரபியர்கிட்ட உள்ள மோசமானவற்றை உள்ள ஒரு நல்ல பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எட்டி பார்ப்பான், போக்கியிருக்கா, ஆமா போக்கிருக்கு, ஆளு இன்னைக்கு நல்லா புரட்டோடு தூங்குறார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். காலையில் விடியும் வரை அப்படியே போர்வை போக்கி இருக்கிறது. விடிந்த பிறகு பார்த்தால் மதுரத்து அலி ரலியல்லாஹு உளறி கொண்டு வருகிறார். என்ன முகம்மது எங்க? அல்லாஹ்வுடைய தூதரை அவன்தான் அறிவான், அல்லாஹ்வுடைய தூதரை அவன்தான் அறிவான் என்று சொல்கிறார்கள். பொய்யுமல்ல மெய்யுமல்ல என்ற ரீதியில. எங்க போனார்? வீட்டுக்குள்ள இல்ல. எங்க போனார்? தெரியாது. போர்வையில் படுத்திருந்தவர் நான் தான். விடிய விடிய ஒன்றை காத்து கொண்டிருந்தோம். என்னத்தை காத்து கொண்டிருந்தீங்க? அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. தப்பி விட்டார்கள் என்று உடனடியாக மந்திராலயத்தை கூட்டினார்கள். கூட்டி சொன்னார்கள், எங்கேயும் போயிருக்க முடியாது, எங்கேயும் போயிருக்க முடியாது. ராத்திரி போனா 6 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 6 மணி நேரத்துல எப்படியும் மதீனாவுடைய பாதையில தான் சென்று கொண்டிருப்பார். அவரை உயிரோடனோ பிணமாகவோ கொண்டு வந்தார் 100 செந்நிற ஒட்டகங்கள். உயிரோடனோ பிணமாக கொண்டு வந்தார் செந்நிற ஒட்டகங்கள் 100 பறித்து என்று தண்டோரப்படுகிறார்கள். உடனே மக்கள் ஒவ்வொருவருமே ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு மூலைகளுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த காலத்துல ஒட்டகம்னா நமக்கு கோடி மாதிரி, 10 கோடி சொல்ற கோடின்னு சொன்ன உடனே நாம ஓடி போயிடுவோமே. அதே மாதிரி அவர்கள் அத்தனை பேர்களும் அதற்காண்டி பறக்கிறார்கள். அதுல ஒருத்தன் விவகாரம் ஆனாடு, ஒரு சூனியக்காரனை பிடிச்சான், மந்திரவாதியை பிடிச்சான், மந்திரவாதியை பிடிச்சான். பிடிச்சு சொன்னா, உனக்கு யார் யார் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க தெரியும், இந்த முகம்மது எங்க இருக்கிறான்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்து 50-50 உனக்கு 50 எனக்கு 50 சரி என்று அவன் கணக்கு போட்டு பார்த்தான். பார்த்து இங்க வாங்க கூட்டு போய் குகையினுடைய வாசல் காட்டிட்டான். நிப்பாட்டி சொன்னா, கணக்கு போட்டு பார்த்தேன், வானத்துல அவர் எங்கேயுமே இல்லை, பூமியில எங்கேயுமே இல்லை, கடலிலையும் எங்கேயும் இல்லை, கடல்லையும் எங்கே இல்லை, அவர் இங்கதான் இருக்கிறார். வந்தவன் சொன்னா, கோடையான இருக்கிறீங்க, இங்க நம்ம 2 பேரும் தான் நிக்கிறோம், வேற யாரையும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்கள் வந்த பாதையில யாரும் வந்ததற்கான அடையாளம் இல்லாமல் அழித்துக் கொண்டு விட்டார். இரவிலேயே யாரும் வந்தது தெரியாத அளவிற்கு அந்த அடையாளங்களை அழித்து விட்டார். யாருமே இல்லையே கொங்கனையா இருந்துகிட்ட, ஒன்ன போய் நான் நம்பல, நீ என்ன இங்க இருக்கிறான்னு சொல்ற? இங்கதான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நீ முகமதா இருக்கணும் அல்லது நான் முகமதா இருக்கணும், நீங்க தான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நீ முகமதா இருக்கணும் அல்லது நான் முகமதா இருக்கணும். என்னுடைய மந்திரம் பலித்தது, என்னுடைய மந்திரம் இதுவரை போய்த்ததே கிடையாது, இங்கேதான் இருக்கிறார். இங்க இல்ல, இங்கதான் இருக்கிற, இல்ல நீ முகமது நான் முகமது. தேடி பார்த்து 2 பேரும் ஒண்ணும் இல்ல, சரி 15 கிடைச்சல் கத்தி கிடைச்சல் 2 பேரும் திரும்பிட்டு ஒருத்தர் திரும்பிட்டு வெளியில இருந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் இருந்தார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தார்கள் என்றால், காலில் எறும்பு கடிப்பதை தட்டி விடுவதற்காக குனிந்தார்கள் என்றால் அங்கு ஓட்டை இருப்பதும் அங்கு 2 நபர்கள் இருப்பதும் தெரிந்திருக்கும். அவ்வளவு தூரத்துல தான் இருந்தாலும் கூட அவர்கள் ஏமாந்து போனார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடித்த துடிப்புக்கு எல்லையே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே, என்னை பத்தி கவலை இல்லை, செத்தாலும் பரவாயில்லை, என்னை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தங்கள் மீது ஒரு தூசி பட்டா கூட என்ன தாக்கிக் கொள்ள இயலாது. என்ன செய்வேன்? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உள்ள குழந்தை பிறக்கும் போது அம்மாக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கான், என் புள்ள என்ன பேசுது, முத என்ன பேசுது. அந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தெரியுமா? எம்மா வந்து பாருங்க என் பிள்ளை எம்மான்னு கொட்டுச்சு, எத்தா வந்து பாருங்களேன் என் பிள்ளை எம்மான்னு கொட்டுச்சு, என் பெரியவளை வந்து பாருங்க என் பிள்ளை. அந்த நேரத்தில் அவர் சந்தோஷம் அடைவார். ஆனா அந்த பிள்ளை காரணம் மட்டும் சொல்லணும், கள்ளத்தில் குடி சாப்பிடும். 10 மாசம் சுமந்து பிறந்தம் உள்ள பிறந்தவன ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அப்பொழுது அந்த வார்த்தையை கவனிப்பார் அந்த தாய். அது போன்று அல்லாஹ் தஆலா பெருமானாரை கவனிக்கிறார். இக்கட்டான நேரத்திலே நண்பர் கலங்கி விட்டார். இவர் வாயிலிருந்து என்ன வருது என்று அல்லாஹ் பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. குர்ஆன்ல
ஒரு சமயத்தில் அல்லாஹ் வெறுமையா சொல்றான், தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம். இந்த தற்காப்பு யுத்தம் ரொம்ப கஷ்டமான நேரத்துல ராணுவத்திற்கு சரியான சாப்பாடும் கிடையாது, தளவாடமும் கிடையாது, ஆயுதமும் கிடையாது. தபூக்கு மக்காவை தாண்டி இருக்குது, இவங்க மதீனாவில இருந்து யுத்தத்துக்கு வரணும். இந்த நேரத்தில் மக்கள் கொஞ்சம் பிந்த ஆரம்பித்த பொழுது, யோசிக்க ஆரம்பித்த பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்லா தன்சுரு பக்கத்து நசரகுல்லா தானிய இருமாகுதா இது எப்போதுலா தகுந்த இன்னதாக வாழ்ந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லி 5-6 வருடங்கள் ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நீங்க உதவி செய்யாமல் இருந்தால் ஒன்றும் நபிக்கு குறைந்து விடாது, போய் தொலையுங்கள். நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் போய் தொலையுங்கள். தன்னுடைய ஹபீபுக்கு அவர் உதவி செய்ய தெரியும். அந்த ஒரு நாள் இருவர் புகையில இருக்கிற பொழுது அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று முகமது சொன்னார். அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றியதை போது என்னால் காப்பாற்ற இயலும், எனவே நீங்கள் படைகளை வேண்டியதில்லை, புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிற ஒரு சனத்தை பார்க்கிறார். 5-6 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் இவ்வளவு எதிர்பார்க்கிறார். இந்த தாய் உம்மான் எது சொல்லுமான்னு எதிர்பார்க்கிற மாதிரி அபூபக்கர் கடல்கிறார். முகமது என்ன சொல்றார் என்று பார்க்கிறார். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த கஷ்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட பதற்றம் அடையவில்லை. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரொம்பவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. அதைத்தான் அல்லாஹ் 5-6 வருடங்களுக்கு பிறகு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அந்த புகையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாத்த இந்த செய்திகளையும் ஹதீஸில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று புத்தகத்தை நாளை நாம் தொடர்வோம். அல்லாஹ் வலிப்பானாக வாசுதான் அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على سيد خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله